நல்ல காரசாரமான காடை பிரட்டல் செய்யலாங்களா? அதுக்கு முதல்ல சட்டியில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 3 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதில் காடையை போட்டு கலந்து வச்சுருங்க. அப்புறம் வெறும் சட்டியில் 2 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 4 வரமிளகாய் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் சட்டியில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டு மசாலா கலந்து வச்ச காடையை அந்த எண்ணெயிலேயே 5 நிமிஷம் பிரட்டி எடுத்துகிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வைக்கணும். காடை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் வறுத்து அரைச்ச தூள், தேவையான அளவு உப்பு போட்டு 2 நிமிஷம் பிரட்டி எடுத்துட்டு 4 தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து மல்லித்தலை போட்டு இறக்குனா ருசியான காடை பிரட்டல் ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.